இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனலில் டைரக்டர் கரீத் எட்வர்ட்ஸ் இயக்கத்தில் ரிலீஸ் ஆயிருக்க ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். படத்தோட ஸ்டார்டிங்கில் 2008 ஒரு ஐலாண்டுக்குள்ளே ஒரு லேபில் ஒரு மியூட்டேட்டட் டைனோசரை உருவாக்கிட்டு வராங்க. ஆனால் அங்கே ஏற்பட்ட விபத்துனால அது ஒரு டீஃபார்ம்டு டைனோசராக மாறிடுது. அதனால் அந்த இடத்த அபேண்டன் பண்ணிவிட்டு அங்கேருந்து எல்லாரும் போயிருந்தாங்க. அது நடந்து 17 வருஷம் கழித்து ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி ஹார்ட் டிசீஸ்க்காண்டி மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்கார்லெட் ஜோஹான்சன் உட்பட ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் சேர்ந்து அக்வாட்டிக், ஏரியல், டெரிஸ்டல் இந்த வகையான டைனோசர்ஸ்லேருந்து சாம்பிள் எடுக்கிறதுக்காண்டி அந்த ஐலாண்டுக்குள்ளே மறுபடியும் போகிறாங்க. அந்த டைமில் தான் ஒரு ஃபேமிலியில் ஒரு அப்பா, அவரோட 2 பொண்ணுங்க, அந்த மூத்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட், இவங்க எல்லாரும் அந்த ஐலாண்டுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு, அவங்க எல்லாரும் அந்த ஐலாண்டு விட்டு தப்பிச்சாங்களா இல்லையா, இவங்க அந்த சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்களா இல்லையா அப்படிங்க தான் படத்தோட மொத்த கதையே. படத்தில் நடித்த எல்லாரும் ரொம்பவே டீசெண்டாக நடிச்சிருந்தாங்க. சினிமோட்டோகிராஃபி நல்லாவே இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் ஓரளவுக்கு இருந்துச்சு. என்னதான் இந்த படத்தோட கதையும் சரி, திரைக்கதையும் சரி, ஒரு அதர பழசான எந்தவித ஹை மூமெண்ட்ஸும் இல்லாத கதையாகவே இருந்தாலும் ஒரு ஃபுல் ஃபியர் எமோஷன்ஸ் ஆர் ஒரு ஓவர்வெல்மிங்கான ஆச்சரியம் மூட்டும் வகையில் எமோஷன்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் அந்தளவுக்கு இம்பேக்டாகவே இல்லை. உதாரணத்துக்கு அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு ரிவர் கிட்ட போட் எடுக்க போகும்போது அந்த டென்ஷனை கொடுக்க ட்ரை பண்ண சீனாகட்டும், அப்புறம் அந்த டெரிஸ்டியல் டைனோசர்ட்டு சாம்பிள் எடுக்கும்போது ஏதோ பார்க்காததை பார்த்த மாதிரி கொடுத்த ரியாக்ஷன் ஆகட்டும், இதெல்லாம் அந்தளவுக்கு இம்பேக்டை க்ரியேட் பண்ணவே இல்லை. அப்புறம் அந்த அக்வாட்டிக் டைனோசர்ட்டு சாம்பிள் எடுக்கும்போது பண்ண ஸ்டன்ட்ஸ், அந்த பறக்கிற டைனோசரோட முட்டையிலேருந்து சாம்பிள் எடுக்கும்போது பண்ண ஸ்டன்ட்ஸ், இது எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கிளைமேக்ஸில் அந்த டங்கன் கேரக்டர் தான் உயிரை பணைய வச்சு மற்ற உயிரை காப்பாற்றுறதாகட்டும், அது என்ன தான் ப்ரிடிக்டபுளாகவே இருந்தாலும் அது உண்மையிலே மாஸாக இருந்துச்சு. அப்புறம் கிளைமேக்ஸில் அந்த சாம்பிள் எல்லாம் எடுத்துகிட்டு இதை யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க டிஸ்கஸ் பண்ணுறதுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. என்னதான் இந்த மாதிரி சில பாசிட்டிவ் மூமெண்ட்ஸ் இருந்தாலும் இந்த ஃப்ளாட்டான ஸ்டோரி லைனில் இவைகளால் பிரகாசிக்க முடியவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் இப்போ தமிழ் டப்பிங்லேயே தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். தேங்க்யூ.